Welcome my dear students. So this is Kanida Manjari CBSE 9th standard exercise 4.3. Exercise 4.3 ல நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ண போறோம்னா question number 2 ல in the third subdivision. ஓகேங்களா? See the question my dears. So இந்த last previous problemல நமக்கு 3 terms இருக்கு. But இந்த problemல 6 terms இருக்கு. பாத்தீங்களா? m square by 9 mk by 3 k square அப்புறம் 3nk 2mn 9n square. ஸோ இதில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் பாருங்கன்னா இது மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை தான் நம்ம போர்டில் பண்ண போகிறோம். See, I have written the question with the identity. ஸோ என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ABC. ஓகேவா? பாசிட்டிவ் சைன் அண்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதோட ஐடென்டிட்டியோட எக்ஸ்பான்ஷன் என்னது? A ஸ்கொயர் டேர்ம், B ஸ்கொயர் டேர்ம், C ஸ்கொயர் டேர்ம். ஸோ ப்ரீவியஸ் ஐடென்டிட்டியில் 2 டேர்ம்ஸ் தான் இருக்கும் நமக்கு, ஏயும் பியும். பட் இதில் ஏபிசி 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேம்மா? இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்பான்ஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்லேயும் அதே மாதிரி 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கொயர் டேர்ம் வந்து 1 2 3. ஸோ இங்கேயும் இது ஒரு ஸ்கொயர் டேர்ம், இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்ம், இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்ம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா அதை ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்டராக எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எம் ஸ்கொயர் பை 9. ஃபஸ்ட்டு டேர்ம் இது தான். அடுத்தது வந்து கே ஸ்கொயர் பை 4. ஸோ இங்கே நம்ம எழுதிக்கலாம் கே ஸ்கொயர் கீழே வந்து 4. அடுத்த டேர்ம் வந்து என்ன வந்துச்சுன்னா 9n ஸ்கொயர். ஸோ இந்த 3 ஸ்கொயர் டேர்ம்ஸையும் நம்ம ஆர்டராக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. ஸோ அடுத்தது வந்து என்ன இருக்கு? mk by 3. பாருங்கள், mk by 3 3nk. ஸோ எழுதிடலாமா? இங்கே mk by 3 ப்ளஸ் 3nk ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து 2mn. ஓகே, 2mn. இப்போது மை டியர்ஸ், ஸோ இது நம்மளோட ஸ்கொயர் ரூட்டில் நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எழுதுன மாதிரி m by 3 போட்டுட்டு மேலே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து k by 2 கீழே 2 போடணும், டினாமினேட்டரில் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 9 4 முடிச்சிட்டோம். அடுத்தது அகெயின் 9. அப்போ இது நியூமரேட்டர் 3n ஹோல் ஸ்கொயர். ஓகேம்மா? ஸோ அப்போ இது a ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இது b ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இது c ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஓகே, ஆர்டர் சேஞ்சாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சி மை டேஸ், இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா 2ab டேர்ம். ஏபினா நீங்கள் இது எழுதிக்கோங்க, m by 3 டைம்ஸ் k by 2 ப்ளஸ் 2ab இல்லையாச்சு, அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இல்லையாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுதணும்? இந்த 2 டேர்ம் 2bc. அப்போ செகண்ட் 2 போட்டு k by 2 3n ப்ளஸ் அடுத்த டேர்ம் 2ca, அதாவது லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, சரி, இப்போ இதெல்லாம் நம்ம எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். இங்கே 2ம் கேன்சல். ஓகே, இங்கேயும் சேம் கேன்சல், இங்கே 3யும் கேன்சல். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா mk by 3, mk கீழே வந்து 3 வந்துருச்சு. ஓகே, இந்த டேர்ம் வந்துச்சு. அதுக்கடுத்தது இங்கே என்ன வந்திருக்கு? 3nk வந்துருச்சா? பார்த்தீங்களா? எஸ். ஸோ இங்கே 3 கெட் கேன்சல், 2mn இது வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ 6 டேர்ம்ஸ் வந்துருச்சு. இப்போ who is A, who is B, who is C? ஸோ A வந்து m by 3, B என்னது? k by 2. What is C? 3 times n. This is the whole square. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ this is A, this is B, this is C. நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸோ சிம்பிள். இங்கே இருக்கிற ஸ்கொயர் டேர்ம்ஸோட ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஐடென்டிட்டியில் 2ab 2bc 2ca சப்ஸ்டியூட் பண்ணோடனே we got the exact answer. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. This is the answer. Okay my dear students, I hope you all understand and thank you so much for joining. Bye.